ஒரு வார்த்தை போதும் ஒருவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவதற்கு. உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் போய்கொண்டிருக்கிறதா? எதிலும் வெற்றி காண முடியவில்லை, உன்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? கேள், நீ வாழ்வில் வெற்றி பெற முடியாமல் இருந்ததற்கு காரணம் இந்த 4 விடயங்கள் தான். இதில் ஒன்றை கூட நீ செய்து கொண்டிருந்தால் நீ விரும்பும் வாழ்க்கையை உன்னால் அடைய முடியாது. அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த வீடியோவை முழுவதுமாக பார், உன் வாழ்க்கை முற்றிலும் மாறுபடும். நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய முதலாவது விடயம், நேரத்தை வீணடிக்காதே. நீ நாள் முழுவதும் மொபைலில், நெட்ஃபிளிக்ஸில், சோசியல் மீடியாவில் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறாய். உன் கனவுகள் எல்லாம் பாழாய் போய்கொண்டிருக்கிறது. நேரம் போனது கூட உனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் நீயே உன் வாழ்க்கையை திரும்பி பார்ப்பாய். அப்போதுதான் யோசிப்பாய், நான் என் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறேன், என்ன சாதித்திருக்கிறேன், எவற்றை சம்பாதித்திருக்கிறேன். ஆனால் உன்னிடம் பதில் இருக்காது. நீ வீணடிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையின் அழகிய பக்கங்களை இழந்து கொண்டிருக்கிறாய். நேரம் என்பது மீளப் பெற முடியாத ஒரு பொக்கிஷம். நேற்றைய நாளை உன்னால் எப்போதும் பெற முடியாது. நேற்று இழந்த சந்தோஷங்களை, நேற்று நீ தவறவிட்ட வாய்ப்புகளை உன்னால் திரும்ப பெற முடியாது. நேரத்தை விலையாக கொடுத்துதான் பணத்தை சம்பாதிக்க முடியும். நேரத்தை ஒதுக்கித்தான் உறவுகளை சம்பாதிக்க முடியும். இந்த உலகில் மீளப் பெற முடியாதது இரண்டு தான். ஒன்று உன்னுடைய உயிர், இன்னொன்று உன்னுடைய நேரம். உயிர் இருக்கும் வரை உன்னுடைய நேரத்தை மட்டும் வீணாக்கி விடாதே. நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய இரண்டாவது விடயம், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தவறான மனிதர்களை தூக்கி எறிந்து விடு. நீ வெற்றி பெற முடியாமல் இருப்பதற்கான முக்கியமான காரணம் உன்னை சுற்றி இருக்கும் தவறான மனிதர்கள். உன்னால் முடியாது, அது உனக்கு எளிதல்ல, வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று உன்னை எப்போதும் தாழ்வாக உணர வைத்துக் கொண்டு உன்னை கீழே தள்ளி கொண்டு இருப்பார்கள். அவர்கள் இருக்கும் வரை உன்னை ஜெயிக்க விட மாட்டார்கள். நீ யாருடன் இருக்கிறாய் என்பது கூட உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். சொல்லுவார்கள், நறுமணம் விற்கும் வியாபாரியுடன் நீ இருந்தால் உன்னிடமும் நறுமணம் வீசும். ஆனால் மீன் வியாபாரியோடு நீ இருந்தால் மீன் வாடை தான் வீசும். இதிலிருந்து நீ புரிந்து கொள்ள வேண்டியது, யாருடன் நீ இருக்கிறாயோ அவர்களுடைய எண்ணங்கள் உனக்குள்ளும் வந்துவிடும் என்பதுதான். உன்னுடன் நீ வெற்றி பெற்றவர்களை வைத்துக்கொள், உன்னை ஊக்குவிப்பவர்களை வைத்துக்கொள், உனக்கு தைரியம் ஊட்டுபவர்களை வைத்துக்கொள். நல்ல மனிதர்கள் உனக்கு நல்ல எதிர்காலத்திற்கு வழிகாட்டுவார்கள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய மூன்றாவது விடயம், நீ தயாராகாமல் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். போருக்கு செல்கின்ற ஒரு வீரன் ஆயுதம் இல்லாமல் சென்றால் என்னாவான்? அவன் உயிருடன் திரும்புவானா? சாத்தியமில்லை. நீ பரீட்சைக்கு தயாராகாமல் தோற்றுகின்றாய். நீ சித்தி அடைவது சாத்தியமா? நிச்சயமாக இல்லை. உன் வாழ்க்கையை அழகாக வடிவமைத்துக் கொள். நாளை நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை இன்றே தீர்மானித்துக் கொள். உன்னுடைய கனவுகள், இலக்குகள் அனைத்தையும் நோக்கி பயணிக்க தொடங்கு. இந்த நிமிடமே நாளைய நாளுக்காக தயாராகு. வாழ்க்கை எனும் போரில் தயாராக இல்லாவிட்டால் வெற்றி பெற முடியாது. ஏனெனில் வாழ்க்கை எதிர்பாராத சவால்களை, பிரச்சனைகளை உனக்கு கொடுக்கும். உன் மனநிலையையும் உடல் நிலையையும் அதற்கு ஏற்றாற்போல் தயார் செய்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய நான்காவது விடயம், உன்னுடைய மனதிலிருந்து பயத்தை நீக்கிவிடு. பயம் உன்னை ஆட்சி செய்வதை நிறுத்து. ஏனென்றால் பயம்தான் உன்னை கோழையாக்கும். பயம்தான் உன்னை மனநோயாளியாக்கும். பயம்தான் உன்னிடம் சந்தேகத்தை உருவாக்கும். பயம் என்பது ஓர் உயிர்கொல்லி. இன்றைய நாளை நினைத்தோ நாளையை நினைத்தோ நீ பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீ பயப்படுவதை விட முயற்சி செய்யாமல் இருப்பதற்காகத்தான் அதிகம் பயப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் முயற்சி செய். 1000 முறை தோற்றவன் கூட இங்கு ஜெயித்திருக்கிறான். பயத்தை எதிர்த்து நீ ஓடு. அடைந்தால் வெற்றி, அடையாவிட்டால் அனுபவம். அவ்வளவுதான்.
இந்த 4 விடயங்களையும் மாற்றிக்கொண்டவன் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையை பிறருக்கு வாழ வைக்காதே, நீயே தீர்மானித்து நீயே வடிவமைத்து அழகாக எடுத்து செல். வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். இந்த வீடியோ உன்னை சிந்திக்க வைக்கும் என்று நம்புகின்றேன். வீடியோ பிடித்திருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்.